மேச லக்கணத்திற்கு இந்த வார பண வரவு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேச லக்கணத்துக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய பணத்தை தரக்கூடிய சுக்கிரன் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல உட்காந்து குரு சாரம் வாங்கியிருக்கார். 3, 9, 12 அப்படிங்கிற தொடர்பில் இருக்கார். இதில் 3, 9, 12 அப்படிங்கும்போது சிறுதூர பயணம், நெடுந்தூர பயணம், ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானம், வெளிநாட்டுக்கு இடமாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியது. அதுவும் 11ஆம் இடத்துல இருக்கனால இதெல்லாம் லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்பே இருக்குது. அப்படிங்கும்போது உங்களோட 5ஆம் அதிபதி சூரியனும் 11ஆம் இடத்துல அமர்ந்து ராகு சாரம் வாங்கி அந்த ராகுவும் 11ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது இந்த வெளிநாடு சம்மந்தமான முயற்சி பண்ணுறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலமாக அமையும் இந்த வாரம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இடத்தை விற்று அதன் மூலமாக ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கவங்களுக்கு அது சம்மந்தமாக வரும். கமிஷன் வருமானம், அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஏஜெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் புரோக்கிங் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கவங்களுக்குலாம் இந்த வார பண வரவு நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த சுக்கிரன் அமர்ந்திருக்க சாரநாதன் குரு வக்கரமாக இருந்து லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறனால எழுத்து சம்பந்தமானது, செக் சம்பந்தமான விஷயங்கள், யாருக்காவது ஜாமீன் போடுறது, பொறுப்பேற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு பாக்கியாதி மட்டும் இல்லை விரையாதிபதியும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. ஆனாலும் பணவரவு ஓவராலாக ஓகே. நல்லது நடக்கும், நல்லது நடக்கட்டும்.